ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே தான். பாப்பா பர்த்டேக்கு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு காலையிலேயே சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு தக்காளி சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டேன். தக்காளி சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவளை பால்வாடி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளை காலையில் கிளப்பி பால்வாடிக்கு சாக்லேட்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி சரி போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட வந்துட்டோம். சாமி கும்பிட வந்துட்டு க்யூட்டாக அப்புறம் போஸ் கொடு அப்படின்னு சொன்னோன்னே எப்படியெல்லாம் பிக் கொடுக்குறா பாருங்கள். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள். அதுக்கப்புறம் பால்வாடியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சமையலுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 12:30 ஆனோடனே பாப்பாவே போய் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சாப்பாடு, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் மட்டன் வறுவல், பிரியாணி, ரைத்தா இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். இப்போ தான் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பலூனெல்லாம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணனும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் அண்ணியும் தான் எல்லாமே ரெடி பண்ணாங்க. நான் வந்து சமையல் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சமையல் மட்டும்தான் நமக்கு அவ்வளோக்கா தெரியும். இந்த டெக்கரேஷனெல்லாம் அவங்க கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பாப்பாவே ரெடி பண்ணி விட்டுட்டு ஈவினிங் போல் தான் கேக்கு வெட்டினோம். அதனால் அவளை கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டு அப்புறம் நானும் போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே நல்லா இது மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கின வீடியோ போட்டிருந்தேங்க இல்லையா, அதுதான் பரவாயில்ல. ஆனால் ஹாப்பி பர்த்டே எழுதிக்கிறது மட்டும் எங்கள் அண்ணி வச்சுருந்தாங்க. ஆரம்பத்துலேயே அதை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒயிட் கலர் செவத்துக்கு இதை ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. பாப்பாவே கிளப்பியாச்சு. அவள் பாருங்கள் 2 சைடு பூ வேணும்னு சொல்லிட்டு பூவை அவள் சடைக்கே தாங்கலை. இருந்தாலும் அத்தனை பூ வச்சுட்டு நல்லா ஃபோட்டோ போஸ் கொடுன்னு அவங்க அத்தை சொல்ல அங்கே இங்கேன்னு பலூன் பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தான் போஸ் கொடுக்குறதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டா. விளையாட பூ வேறு மேலே இங்கேயே போயிட்டே இருக்குது. அப்புறம் இப்படி கொடுக்கட்டான்னு என்ன சொல்ல அதே மாதிரி செஞ்சுட்டு நின்றுட்டு இருந்தா. செம்ம ஃபன்னாக போச்சு இன்றைக்கான பர்த்டே செலிப்ரேஷன். போன வருஷம் தாங்க நாங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். அம்மாவும் கேரளாவில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த தடவையெல்லாம் பரவாயில்ல, பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் கேக்கு வெட்டுற நேரத்தில் அவ்வளோ ஒரு அலப்பறை. கேக்கை பார்த்ததே போதும், ஆஹா கேக் வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேக் அப்போவே கையிலே எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கையில் தொடக்கூடாது சாமி அப்படின்னு சொன்னோன்னே அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே விளையாண்டுட்டே இருந்தாள். பாருங்கள் எவ்வளோ ஒரு சுட்டித்தனம் பண்ணிவிட்டு சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுதான் இன்றைக்கி நம்ம கேக் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லபடியாக செலிப்ரேஷன் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் நல்லா நிற்கிறா மேடம். நானும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னாச்சு இது டப்புன்னு வெடிச்சு இதாகும் இல்லையா, அதை பார்த்துட்டு பயப்படுவேன்னு சொல்லி எங்கள் அப்பா போய் கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாங்க. இது செலிப்ரேஷன் கண்ணை மூடினா அப்புறம் அவள் என்னத்தை பார்ப்பா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாள். நல்லா ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு ஜம்முன்னு நின்றுட்டுருக்குறான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கா போய் கேக் கூட்டிகிட்டு வர சொன்னங்காட்டிக்கு போய் கேக் கூட்டிகிட்டு வந்துட்டா. நாங்களும் சாப்பிட்டுட்டு பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனல் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பாய். எல்லாரும் சேஃபாக